Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஈஸி இண்டியன் ஃபுட் ஹட். நம்ம இன்னைக்கு ரொம்ப ஈஸியாக எல்லாருக்கும் பிடிச்ச வெஜிடேபிள் பருப்பு சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இது சப்பாத்தி, இட்லி, தோசை, ரைஸ், களி எதில் வச்சு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம சேனல் யாரெல்லாம் புதுசாக பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு, சாம்பார் பவுடர், கட் பண்ணி வச்ச வெங்காயம், தக்காளி, புளி, கருவேப்பிலை, ஜீரக, கடுகு, தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள் 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி, ஆயில். நம்ம இங்கே முள்ளங்கி, நூக்கோல், கேரட், கத்திரிக்காய், பீன்ஸ் நம்ம இந்த காய் எடுத்திருக்கோம். உங்ககிட்ட எந்த காய் இருந்தால் அதை நீங்கள் போடலாம். இப்போ நம்ம பருப்பு வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்ச ஒரு வெங்காயம், 3 தக்காளி, மஞ்சள், கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்க்கலாம். நம்ம தண்ணி கொஞ்சமாக தான் ஊற்றணும் பருப்பு வேகிறதுக்கு. ஒரு 4-5 விசில் விடலாம் நம்ம இப்போ நம்ம ஸ்டவ் மேலே பாத்திரம் வச்சுட்டு கட் பண்ணி வச்ச காய் எல்லாமே 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டு நல்லா வறுத்திக்கலாம். அப்போ நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும். பாருங்க, எல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கான போதும். இப்போ நம்ம வச்ச பருப்பு விசில் வந்துடுச்சு. பாருங்க எவ்வளோ நல்லா வெந்திருக்கு எல்லாமே. இப்போ நம்ம ஸ்மாஷ் பண்ணிக்கலாம் எல்லாமே. தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்கலாம். நம்ம ஃப்ரை பண்ண வெஜிடபிள்ஸ் எல்லாம் இதில் சேர்க்கலாம். புளி சேர்க்கலாம். நம்ம தக்காளி அதிகமாக போட்டிருந்தா புளி கொஞ்சமாக போடணும். தக்காளி கொஞ்சமாக போட்டிருந்தால் புளி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டிக்கோங்க. இது புளி சாம்பார் தானே, அதனால அது உங்கள் டேஸ்ட் பொறுத்தி. சாம்பார் பவுடர் 1.5 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி, தண்ணி பாத்தி சேர்த்திக்கோங்க. இப்போ நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் விடலாம். ஸ்டவ் மேலே நம்ம பாத்திரம் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில், கடுகு 1/2 டீஸ்பூன், ஜீரகம், கொத்தமல்லி சேர்த்து தாளித்து வச்சுக்கலாம். விசில் வந்துடுச்சு. பாருங்க சாம்பார் எல்லாம் நல்லா காயெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. பருப்பு சாம்பார் எவ்வளோ அழகாக ப்ரிப்பேர் ஆகிருக்கு. இப்போ நம்ம தாளித்து வச்சதெல்லாம் இதில் மிக்ஸ் பண்ணலாம்.
யாருக்கெல்லாம் பருப்பு சாம்பார் சாப்பிட்ணும் தோணுமோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சதானா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.